பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் 2025 ஜனவரி 8, 9, 10 நடக்குது. அதுல ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இந்த வருஷத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளோட சேனல் ஒன் ஆஃப் த 6 சேனலா நாமினேட் ஆயிருக்கு. உங்களோட ஃபேவரட் சேனல் கலர் கண்ணாடி கிரிக்கெட் நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நாளுக்கு ஒரு ஓட்டு போடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்க ஓட்டு போடலாம். ஒருவேளை ஓட்டு போட சிரமமா இருக்குது, நீங்க எப்படி போடணுங்கிறது தெரியல, நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் புரிச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு முறை பறிச்ச பூவை திரும்ப செடியில் ஒட்ட வைக்க முடியாது. ஒரு முறை உடஞ்ச கண்ணாடியை திரும்பவும் சேர்க்க முடியாது. அதே மாதிரி தான் என்னோட இந்த விக்கெட்டும் அப்படின்னு இன்னைக்கு டைலாக் வேணா பேசலாம். ஆனால் விக்கெட்டு திரும்ப வருமா, மேட்ச் திரும்ப வருமா அப்படின்னு இப்போ வருத்தத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்மளோட எசக்கு பசங்க ஜெய்ஸ்வால். டேய் டைமிங்கா ரைமிங்கா பஞ்சு பேசி எவனாவது ஒருத்தர் இந்த நேரத்தில் வந்துட்டு பரவாயில்லைங்க போனால் போது விடுங்க, ஒரு விக்கெட்டு தானே அப்படின்னு எதுனா பைத்தியகாரத்தமாக பேசியிருந்தீங்க, வச்சு சட்டை பையில் போட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எசக்கு பசங்க ஜெய்ஸ்வால்லாம் வெரி ஆயிட்டாப்ல. 80 ரன்னுங்களை அடிச்சு முதல் இன்னிங்ஸ்லையும் அவுட், திரும்பவும் 80க்கு மேலே அடிச்சு ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் அவுட். என்ன நடந்துருக்கீங்க நீங்கள், பைத்தியகார பயலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து எசக்கு பசங்க வெறியில் இருக்கிறார். இந்த மேட்ச்ல வந்து கான்ட்ரோவர்ஷியலான விக்கெட் உண்மையாவே இது அவுட் ஆகலையா என்னங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோல வாட்சிங் பாலா ஆகாஷ் தீப் அவர்கள் வந்து தேர்ட் அம்பையரோட டெசிஷன் மேல வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாப்ல. ஏன்னா எசக்கு பசங்க ஜெய்ஸ்வால் அவர்களுடைய விக்கெட் வந்து அதே மாதிரி பிரச்சனை. ரெண்டு அப்செட்டான, அதாவது வந்துட்டு ரெண்டு வீரர்களுக்கு வந்துட்டு ஒரு மோசமான டெசிஷன் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதில் ஆகாஷ் தீப்புடைய விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கரெக்டாக அந்த பால் பேட்டை தாண்டும் மொமெண்ட் ஒரு ஃப்ரேம் தள்ளி அப்படிங்கிறதுல ஸ்பைக் வருதுன்னா வேற எந்த ஸ்பைக் சவுண்டும் வர வாய்ப்பு இல்லை. அதுதான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம அதை விட்டுறலாம். பட் ஜெய்ஸ்வாலுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது விடவே கூடாது, தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அது நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த மனுஷன் சூப்பர் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து டீமுடைய மானத்தை காப்பாற்றி வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்படிப்பட்ட எசக்கு பசக்கு ஜெய்ஸ்வால் தேர்ட் அம்பையர் வந்து என்ன பண்ணாருங்கிறது நீங்களே பாருங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக எசக்கெல்லாம் வந்து மாப்பிள்ள அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம பக்கம் தான் அப்படின்றாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்னிக்கோ மீட்டரை நீ நம்புற, நீ ஸ்னிக்கோ மீட்டரை நம்புறியா இல்ல உங்களுக்கு கண்ணால பாக்குறத நம்புறியா, எதை நீ நம்ப போறன்ற ஒரு கரெக்டான முடிவுக்கு நீ முதல்ல தயவு செய்து வா அப்படின்றதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஐசிசியோடைய இந்த ரெஃப்ரி பேனல், அம்பையர் பேனல், மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் வச்சுக்கணும். என்ன கோட் ஆஃப் கண்டக்டோ என்னுடைய கேள்வி அதுதான். நீ எதை நம்ப போற? நான் கண்ணால பாக்குறத நம்புவேன். நான் சந்தானம் கேட்பான்ல, அப்ப என்ன இங்கே வந்த அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீ அப்போ என்னத்துக்கு அந்த ஸ்னிக்கோ மீட்டர் அல்ட்ரா ஏஜை நம்புற? உனக்கு அல்ட்ரா ஏஜ் மேலே நம்பிக்கை இருக்குன்னா அப்போ நீ அல்ட்ரா ஏஜை தான் நம்பணும். நீ கண்ணால் பார்க்குறத நம்பக்கூடாது. ஆகாஷ் தீப்புடைய விஷயத்தில் எனக்கு அல்ட்ரா ஏஜில் 1 இன்ச் தாண்டி போனதுக்கப்புறம் சவுண்ட் வந்துருச்சுப்பா, வேற எதுவுமே எங்கேயும் படலப்பா, அதனால் வந்து அப்போ அதுதான்ப்பா அந்த ஒரு ஃப்ரேம் இதுதான்ப்பா அதுதான்ற நீ கண்ணால் பார்க்க உனக்கு தெரியுது அது வந்து படாத மாதிரி. ஆனால் நீ இதே வந்து எசக்கு பசக்கு ஜெய்ஸ்வால் மேட்டில் கண்ணில் பார்த்தேன் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ உன் ஸ்னிக்கோ மீட்டர் உன் அல்ட்ரா எஜ் வேஸ்ட்டா, வேலை செய்யலையா, அது டப்பாவாது, அது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு டெக்னாலஜியா, அப்போ அது இனிமேல் நம்பவே தேவையில்லையா, கண்ணில் பார்க்குறதா நம்பணுமா? என்ன வாட் இஸ் த ஃபைனல் அஜெண்டா? நீ என்ன சொல்ல வர இதில்? நீ உன்னுடைய மோட்டோ என்ன? நீ யாரை இங்கே வந்து ஒழிக்க பார்க்குறேன்னு சொல்லி அரசியல்வாதிகள் மாதிரி நம்மளை பேச வச்சுட்டாங்க இன்னைக்கு. நிஜமாக சொல்கிறேங்க, எனக்கு வந்து அவ்வளவு வருத்தங்கள் மனசுக்குள்ள. எசக்கு பசங்களாம் வருத்தமாய் அப்படியே உச்சக்கட்டத்தில் திட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. வாட் ஆர் யூ டூயிங், யூ ஆர் த அம்பையர், பேண்டை கழட்டி ஓட விட்டுருவேன் பாதுகாடா யூ பாய்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறாருன்னு தெரில. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நீ எதை நம்புறங்கிறதா என் கேள்வி. கண்ணால் பார்க்குறதா அல்ட்ரா எஜ்ஜை நம்பணும் அப்படின்னா எசக்கு பெசக்கு ஜெய்ஸ்வாலை தாண்டி போகும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்லாம் பாருங்க, என்னடா மாப்பிள்ள ஒன்றும் இல்லைட்டாங்க அப்படின்னு சோகமாக இருக்காங்க. ஆனால் இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்துட்டு அங்கே பாருங்க, அது கையில் பட்டு கண்ணில் எனக்கு தெரியுது டிஃப்ளெக்ட் ஆகுது, அது வந்து இங்கேருந்து திசை மாறி போய்கிட்டு இருக்குது. அதனால் பெரிய புயல் வெள்ளம் அப்படியே காற்று கரையை கடந்து போகுது, ஏன் உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அவன் எடுத்த டெசிஷன் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்ணில் பார்க்கும்போது ஆமாம் பட்டு டிஃப்ளெக்ட் ஆச்சுப்பா எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்னு அதை நம்பணுமா, இல்லை என்றால் அல்ட்ரா ஏஜை நம்ப வேண்டுமா? அல்ட்ரா ஏஜில் ஒரு பாயிண்ட் கூட தொட்ட மாதிரியே காட்டலை. அப்போ எதை இங்கே நான் நம்பணும்? இந்த விக்கெட் மட்டும் இல்லைனா உண்மையாகவே இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது, சொல்ல முடியாது. ஏன்னா 12 ஓவர் வித்தியாசத்தில் நம்ம தோற்று போயிருக்கோம். அந்த 12 ஓவர் நம்ம வந்து ஜெயிக்கிறது இல்லை, ட்ரா பண்ணியிருந்துருக்கலாம் அந்த மேட்சை கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து வழிவகுக்க முடியாமல் இந்த விக்கெட்டுகளை வந்துட்டு ஐசிசிஐ விலைக்கு வாங்கி ஆஸ்திரேலியா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். நான் அந்த மாதிரி வந்து தற்கொலை கிடையாது. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து அம்பையருங்க எதுக்கு எதனால் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க? அப்போ வந்து மக்களுடைய கேள்விகள் இந்த மாதிரி வந்து நீங்களாம் விலகி போயிடுறீங்கிற கேள்வி வந்து உண்மையாகிருதுல கடைசியில். நான் சொல்லலை இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது அந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ நீங்கள் நான் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஹோம் கிரவுண்டுக்கு ஒருத்தங்களுக்கு சாராராக நான் நடந்துக்க மாட்டேன், நான் நியாயத்தின் வழியில் அறத்தின் வழியில் தான் நான் போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி இந்த மாதிரி ஒரு அம்பையரிங் எரர் வரும்? எனக்கு உன் கண்ணில் பட்டது நீ நம்புறேன்னா அப்போ என்னத்துக்கு அல்ட்ரா ஏஜ்? நான் எல்லாம் யூஸ் பண்ணாத, உன் கண்ணு தான் சூப்பராக இருக்குல்ல, உனக்கு எல்லாம் வேலை தெரியுதுல்ல, அல்ட்ரா ஏஜ் வேஸ்ட். அப்போ தூக்கி போடு. கோரிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.